அன்பு தமிழஞ்சங்களுக்கு வணக்கம் 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 வணக்கம். நம்ம விஸ்வாவசு தமிழ் வருட பலன்களை பற்றி, தமிழ் புத்தாண்டு பலன்களை பற்றி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போது மீனராசி மற்றும் மீனம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த விஸ்வாவசு வருடம் முழுவதும் இந்த கோச்சார கிரகங்கள் எந்த விதமான நற்பலன்கள் மற்றும் பாதக பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல நற்பலன்களை பார்ப்போம். காணொலியின் கடைசியில் பாதக பலன்களை பார்ப்போம். காணொலியை முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிறத தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். காணொலிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த கிரகமும் தசை நடத்துகிறது, அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்குதல் மிக 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 அவசியம் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஏன் அப்படின்னா அந்த கிரகம்தான் உங்களுடைய வாழ்க்கை சம்பவங்களை நிர்ணயம் செய்யும். அனுதினமும் அணுவணுவான உங்களின் செயல்பாட்டுக்களை நிர்ணயம் செய்யக்கூடிய கிரகம் உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த கிரகமே என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அந்த கிரகம் உங்கள் சுய ஜாதகத்தில் லக்னத்திற்கு எந்த பாவகத்தில் வேணாலும் உட்காட்டும் சுபத்துவமாக அமர்ந்து விடும் பட்சத்தில் எங்கேயானா நகர்த்தி அதை பண்ணி இதை பண்ணியாவது உங்களை நல்லா வாழ வச்சிடும். மிகச்சிறந்த மதிப்புமிக்க வாழ்க்கையை அருளிவிடும். புகழ், கௌரவம், அந்தஸ்தை கொடுக்கும். சமூகத்தில் மதிப்பு மிக்க மனிதராக வலம் வருவீர்கள். நீங்கள் நல்ல செல்வாக்கு, ஆகச்சிறந்த பணவரவு, நல்ல மனைவி, மக்கள் அளப்பரியதாக இருக்கும். அதே கிரகம் பாவப்பட்டு பங்கப்பட்டு சேராதவரோடு சேர்ந்து கொடியவர்களின் பார்வைப்பட்டு தசை நடத்தும் பட்சத்தில் அந்த கிரகம் பாவப்பட்டு போயிடும். அப்போ அந்த பாவத்தன்மைக்கு ஏற்ப உங்களுக்கு துன்பம் வந்து சேரும். அளவிட முடியாத அதீத துன்பத்தோடு அந்த கிரகம் பாவத்துவப்பட்டு இருந்து தசை நடத்தும் பொழுது வாழ்க்கையே வெறுத்து போயிடும். ஏண்டா பிறந்தோம் அப்படின்ற லெவலுக்கு கொண்டாந்து விட்டுரும். அந்த பாவத்தன்மையின் அளவீடு தான் உங்களுக்கு கஷ்டம். முழுவதுமாக பாவப்பட்டு இருக்கும் பட்சத்தில் சிறைக்கு செல்வதற்கு நிகரான துன்பத்தை அருள்விடும் அந்த கிரகம். கடனாளியாகுதல், ஏமாற்றப்படுதல், வஞ்சிக்கப்படுதல், வீட்டை இழத்தல், வண்டி வாகனத்தை இழத்தல், இந்த மாதிரி கண்ணாமுன்னான்னு ஒரு கஷ்டம் இவ்வளவுதான் வருன்னே கிடையாது, வந்துடும். அதனால தான் சொல்றது, அதன் அதிதேவதையை நீங்கள் அட்லீஸ்ட் வணங்கினீங்களாவது துன்பமாவது வராமல் இருக்கும் அப்படிங்கிறத தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த காணொலியின் டிஸ்கிரிப்ஷனில் எந்த கிரகம் தசை நடத்துகிறது, அதை எவ்வாறு அறிவது, காணொலி லிங்க் கொடுத்துருக்கேன். அதுக்கு கீழேயே எந்த கிரகம் தசை நடத்தினால் அதன் அதிதேவதை யார், அந்த அதிதேவதையை நீங்கள் எவ்வாறு வணங்குதல் வேண்டும், இதையும் கொடுத்துருக்கேன். போய் பார்த்து அறிந்து புரிந்து தெரிந்து தயவு செய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் தமிழஞ்சங்களே. அந்த மாதிரி தசை நடத்தும் கிரகத்தை நீங்கள் அனுசரிக்கும் பட்சத்தில் இந்த விசுவாவசு வருடத்தில் இந்த மீனராசி மீன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க இல்லையா, இப்போ சொல்ல போகிற பலன்கள் தான் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இப்போ விஷயத்துக்கு வந்துடுவோம். 14/4/2025 அதிகாலை 3:21 அந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம் அப்படின்னா உத்தராயண காலம், வசந்த காலம், கிருஷ்ணபட்சம், ஞாயிற்றுக்கிழமை, பிரதமை திதி, சுவாதி நட்சத்திர இருப்பு, வஜ்ரநாம யோகம், கௌளபம் கரணம், உலக நீதிமானின் கும்பலக்ன இருப்பு. இந்த நேரத்தில் கரெக்டாக மேசத்துக்குள்ள சூரிய பகவான் பிரவேசம் அடைகிறார். அந்த கரெக்டாக அந்த நேரம் உள்ள நுழையிற நேரம் 12 கட்டத்தில் ராசியில் எந்தெந்த பாவகங்கள் பலம் பெறுகிறது அதிலிருந்து எடுக்கப்பட்டது தான் இந்த பலன்கள். இப்போ வாங்க பலனுக்குள்ளே போவோம். இந்த மீன ராசி மற்றும் மீனம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த விசுவாவசு வருடம் முழுவதும் இந்த கோச்சார கிரகங்கள் எந்த விதமான நற்பலன்களை கொடுக்கும் அப்படின்னா பாருங்க. ரியல் எஸ்டேட் ஃபர்ஸ்ட் நல்லா வரும். லாக் ஆகிட்டு இருந்தீங்கன்னா வெளியில் வந்துருவீங்க. இளைய சகோதரம் கருத்து வேறுபாடு இருப்பின் மாறும். பாகப்பிரிவினைகள், பங்காளி பிரச்சனைகள், பங்கு பிரிப்பதில் பிரச்சனைகள் சரியாகும். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, தொலைத்தொடர்பு இருக்கு இல்லைங்களா, கம்ப்யூட்டர், டேட்டா அனாலிசிஸ், தொலைத்தொடர்பு சாதனங்கள், அந்த துறைகள், செல்போன்கள், இதில் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி,
தொழிலா பண்ணாலும் சரி பயங்கரமான வளர்ச்சி இருக்கும். எழுத்துத்துறை, ஊடகத்துறை, அச்சகத்துறை வளர்ச்சி பெறும். பத்திரப்பதிவுகள், ஒப்பந்தங்கள், ஆவணங்கள், அக்ரிமெண்ட்ஸ் ஆகச்சிறந்த நன்மையை கொடுக்கும். புதிய ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி அதன் மூலம் ஆகச்சிறந்த நன்மைகளை நீங்கள் அடைவீர்கள். கழுத்து, தோள்பட்டை, கைகள் சார்ந்த நோய்கள், ரோகங்கள் உங்களை விட்டு அகலும். குழந்தையற்றவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அருளப்படும். அரசியல்வாதிகளும் சினிமா துறையில் இருப்பவர்களும், நாடகத்துறை, கலைத்துறை, இலக்கியத்துறை, சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு எல்லாமே மிகச்சிறந்த வளர்ச்சி இந்த விசுவாவசு வருடம் இந்த மீனராசி மீன லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு அருளுகிறது. அரச ஆதரவு கிடைக்கும். அரசாங்க அனுகூலம் நிச்சயம் உண்டு. அரச விரோத போக்கு மாறும். மனச்சங்கடங்களுக்கு தீர்வு கிட்டும். மன துன்பங்களுக்கு தீர்வு கிட்டும். மனது சமச்சீராக இருக்கும். மனதில் தோன்றிய நீண்ட நாளைய கேள்விக்கு விடை கிடைக்கும். மனது ஆழ்மனது திருப்தி நிச்சயம் இந்த விசுவாவசு வருடம் முழுவதும் உங்களுக்கு இருக்கும். ஒரு சிலருக்கு காதல் மலரும். காதல் வெற்றி பாதைக்கு திரும்பும். பாரம்பரிய சொத்துக்களில் நீடித்த பிரச்சனைகள், அதில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் உடைப்பட்டு நன்மை உண்டாகும். வேலையற்றவர்களுக்கு வேலை கிடைக்கும். தனியார் துறையிலும் சரி, அரசாங்க துறையிலும் சரி, வெளிநாட்டிலும் சரி, வெளி மாநிலத்திலும் சரி, தூர ஊர்களிலும் சரி, நிச்சயம் வேலை கிடைக்கும். உங்கள் எதிரிகள் முழுமுற்றாக அழிந்து போவார்கள். சகலவிதமான கோர்ட்டு கேஸ் வழக்குகள் முடிவுக்கு வரும். நீண்டகால திருமண சண்டைகள் முடிவுக்கு வரும். போட்டி பொறாமைகளில் வெற்றி பெறுவீர்கள். நேர்முக தேர்வு, போட்டித் தேர்வு, போட்டின்னு வந்துட்டாலே வெற்றி உறுதி. அத்தை மாமன் வர்க்கத்தார்களுக்கு கருத்து வேறுபாடுகள் மாறும். ஆதரவு அவர்களிடமிருந்து கிடைக்கும். வட்டி தொழில் மிகச்சிறந்த வளர்ச்சியை நோக்கி திரும்பும். இவ்வளவு விஷயங்களை கொடுத்தோம். தந்தையின் உடல்நலம் சீராகும். தந்தையிடம் கருத்து வேறுபாடுகள் மாறும். உயர்கல்வி, மேற்கல்வி, பட்டய கல்வி, ஆராய்ச்சி கல்வி போன்றவை சிறக்கும். அதில் இருக்கக்கூடிய தடைகள் உடைபடும். யார் யாரெல்லாம் இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கிறீர்களோ அவர்களுக்கு அந்த பாக்கியம் அருளப்படும். வெளிநாடு சுற்றுலா, வெளிமாநில சுற்றுலா, படிப்பு, வியாபாரம், தொழில் அனைத்துமே சிறக்கும். பக்தி மார்க்க பயணங்கள், ஆன்மீக யாத்திரைகள், சேது குளியல் சிறக்கும். தந்தையின் சொத்து, மூதாதையர்களின் சொத்து, இது சார்ந்த சிக்கல் இருப்பின் உடைப்பட்டு நன்மை உண்டாகும். புதிய தொழில் தொடங்கும் எண்ணம், வாய்ப்பு உருவாகும். நஷ்டமடைந்து கொண்டு இருந்த தொழில் லாபத்தை நோக்கி திரும்பும். ஆன்மீக நாட்டம், தியானம் பலிதமாகும். உயர்கல்வி, உயர் பதவி, பட்டய பதவி, இதில் கிடைப்பதில் இருந்த சிக்கல் உடைபட்டு போகும். காரிய தடைகள், தாமதங்கள், தடங்கல்கள் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு இருக்காது. செய்த கூலிக்கு, செய்த வேலைக்கு ஒரு அங்கீகாரம் நிச்சயம் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய ஆசைகள், குறிக்கோள்கள் சார்ந்த பயணம் வெகு விரைவான பயணமாக உங்களுடைய ஆசைகள், குறிக்கோள்கள் சார்ந்த பயணம் மாறும். மனதில் நினைச்சாலே 1000 பட்டாம்பூச்சி பறக்கிற அளவுக்கு நட்பு கிடைக்கும். ஆண்களாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள். வங்கி இருப்பு அதிகரிக்கும். சேமிப்பு அதிகமாகும். தூர இடத்தில் சொத்து வாங்கி போடுதல் நடக்கும். தலைமை பண்பு, தலைமை தாங்கும் தகுதி உங்களை தேடி வரும். அண்ணன், அக்கா, பெரியப்பா போன்றோரின் ஆதரவு கிடைக்கும். உடல் தெம்பு, பலம், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மீனராசி மீன லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த விசுவாவசு தமிழ் வருடம் முழுவதும் இந்த கோச்சார கிரகங்கள் இவ்வளவு நற்பலன்களை வழங்குவதற்காக காத்திருக்கிறது. இந்த மீனராசி மீன லக்னத்தில் பிறந்து விட்டாலே இவ்வளவு நற்பலன்களும் கிடைத்து விடுமா? நிச்சயம் இல்லை தமிழ் நெஞ்சங்களே. நான் முன் சொன்னது போலதான், எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த கிரகத்தின் கைகளில் தான் இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கை. இந்த விசுவாவசு வருடம் மட்டுமல்ல, எல்லா வருஷமும் அவ்வளவுதான்.
அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்கிவிடும் பட்சத்தில் இந்த விசுவாவசு வருடம் முழுவதும் கிடைக்கக்கூடிய உங்களுடைய பலன்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மீது மழை திறந்த வெள்ளமாய் பாயும் என்பதில் துளிக்கூட ஐயமே வைத்துக் கொள்ளாதீர்கள். வாங்க, இப்போ எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், மீன லக்னம் மெயினாக, சரியா? எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா பாருங்க, நீங்கள் தசை நடத்தும் கிரகத்தை அனுசரித்து விட்டால் இந்த கஷ்டம் உங்களை வராது. ஆனால் அனுசரிக்கலைன்னா இது வந்துடும். கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருக்கணும். வண்டி சிக்கலை தரும். ஓரமாக போயிட்டு போய் எவனா வந்து டச் பண்ணி விட்டு போயிடுவான். நேராக போலீஸ்கிட்ட தான் போய் நிற்கும். வீடு இருப்பு கொள்ளாத தன்மையை கொடுக்கும். வீடு வாங்குதலில் சிக்கல் வரும். வண்டி வாங்குதலில் சிக்கல் வரும். வீடு கட்டுதலில் சிக்கல் வரும். தாயின் உடல் நலத்தில் சிக்கல் வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் தாய்க்கும் கருத்து வேறுபாடுகள் வரும். விவசாயம் நஷ்டத்தை நோக்கி திரும்பும். ஆழ்துளை கிணற்றில் நீர் கிடைக்காது. ஆடு மாடு கன்றுகாலி மித்திரங்கள் சிறப்பு தராது. வீட்டிலிருந்து செய்யும் தொழில் முடங்கும். அசையும் அசையா சொத்துக்கள் போன்றவற்றை காப்பாற்றுவதில் சிக்கல் உருவாகும். அதே மாதிரி திருமண தோஷங்கள் தடைகள் நீடித்ததாக மாறும். திருமணத்தில் சிக்கல் வரும். கணவன் மனைவியிடையே பேச்சுவார்த்தை கவனமாக பேசுதல் வேண்டும். இல்லை என்றால் பெரிய பிரிவினைகளை சந்திக்க நேரிடும். நண்பர்கள் எதிரிகளாக மாறுவார்கள். பார்ட்னர்ஷிப் தொழில் உடைந்து போகும். இந்த வருடம் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களிடத்தில் மிக கவனமாக பழகுதல் வேண்டும். இரண்டாவது குழந்தை கிடைப்பதில் சிக்கல் நீடித்ததாக மாறும். கணவன் மனைவி கவனமாக இருத்தல் வேண்டும். கருத்து வேறுபாடுகள் உருவாகும். மீன லக்னம் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும்னா தட்சிணாமூர்த்தி ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். தட்சிணாமூர்த்தி வழிபாட வியாழக்கிழமை ஆச்சுன்னா மேற்கொள்ளணும். மண்டி போட்டு வணங்கணும். மாதத்தில் ஒரு நாளோ 2 மாதத்தில் ஒரு நாளோ கொண்ட கடலில் பதார்த்தம் பண்ணி அந்த அப்பனுக்கு படைச்சி பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கணும். இதை வந்து நீடித்ததாக மாற்றணும். தன்னம்பிக்கையாக செய்யணும். அந்த தன்னம்பிக்கை உங்களுக்கு கொடுத்துருவார். தைரியமாக செய்யணும். அப்போ தைரியத்தை வந்து கொடுத்துருவார். ஆளுமை மிக்க மிக தனித்த ஆளுமை மிக்க ஆற்றல் உங்களிடத்தில் வந்து சேரும். அப்போ எந்த கிரகம் தசை நடத்தினாலும் கவலைப்பட மாட்டீங்க. அப்படியே சனி பகவானுக்கு ஒரு எல்லை நிலை தீபம் போட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஆகச்சிறந்த வாழ்க்கையாக மாறும். அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்கவென எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி அன்பு தமிழ் நெஞ்சங்களே, நன்றி.